ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேத்திக்கான நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை. அதாவது ஒரு பெரிய டாரஸ் வண்டி ஒரு முட்டுச்சந்தில் போய் மாட்டிக்கிட்டு முன்னாடி போகும், பின்னாடி வரும், வெளியிலே வர முடியாது. அது மாதிரி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று மேலே ஒரு 10 பாயிண்ட்டு, கீழே ஒரு 10 பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு 30 பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் ஆகி ஃப்ளாட்டாக க்ளோசிங் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒரு 4 பாயிண்ட் 24,120 24,143 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 120 தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டையும் உடச்சி திரும்ப மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, மார்க்கெட் ஹாலிடே. இப்போ நாளைக்கான நம்ம மார்க்கெட்டு எப்படி இருக்கும், சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸுக்கு கீழே போனால் நம்ம பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் சப்போர்ட் சேம் அதே தான். 24,080 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அதே மாதிரி 23,980 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு. அதே மாதிரி மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,180 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,240 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. இப்போ இது நம்ம மார்க்கெட்டு நேற்றுக்கான ஒரு ட்ராவல் இந்த பாயிண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி க்ளோசிங் இப்போ நாளைக்கான மார்க்கெட் ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா இது பையிங் பிரேக் அவுட்டு, இது செல்லிங் பிரேக் அவுட்டு. இப்போ மார்க்கெட் மேஜர் சப்போர்ட் 23,980ங்க. இது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. நியரஸ்ட்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது நம்ம இங்கேருந்து இந்த லெவல்ஸை ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கிட்டு பை பண்ண அப்படின்னா திரும்ப மேலே இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும். அப்படி மார்க்கெட் ஓப்பனே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அதாவது 24,200க்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது, இந்த லெவல்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இங்கேயே நிற்கணும், மேலேயே இருந்தால் மட்டுமே தான் திரும்ப ஃபர்தராக மேலே போகும். அப்படி இல்லை, மார்க்கெட்டால் திரும்ப மேலே போக முடியல, இங்கே மேலே போகிற மாதிரி போயிட்டு 280 வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வருது, இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக முடியலன்னா திரும்பவும் நம்ம மார்க்கெட் கீழே தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸு. இங்கே லோவில் ஓப்பன் ஆனால் பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு. ஹையில் இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனால் செல் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் இந்த லெவல்ஸ் வச்சுக்கிட்டு. இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் பையிங்க, இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் ஆனால் செல்லிங்க. இந்த லெவல்ஸுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸு. எப்படி என்ன அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டுங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நேத்தினுடைய மூவ்மெண்ட்டு மிக மிக ஒஸ்ட் மூவ்மெண்ட்டு. நேற்று ஒரு பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்லேயே ட்ராவல் பண்ணி நேற்று க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம ஆனால் இந்த லெவல்ஸை உடச்சி இது 49,800 உடச்சி நல்லா செல்லிங் ஆகுன்னு பட் நம்ம பிளான் பண்ணோம். பட் நம்ம பிளான் பண்ண மாதிரி மார்க்கெட்டில் நடக்கவே இல்லை. கீழே பார்த்திங்க அப்படின்னா 49,650 சப்போர்ட் எடுத்து திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் ட்ராவல் பண்ணி இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆயிடுச்சு. அதாவது ஒரு மைனஸ் ஒரு 100 பாயிண்டில் க்ளோஸ் ஆகி 104 பாயிண்ட் மைனஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. ஆனால் 49,745 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது பிலோ 800 கீழே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது இந்த நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் இந்த லெவல்ஸுக்கு கீழே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இங்கே சப்போர்ட் எடுக்கும். அதாவது 49,500 இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வந்துச்சு. இந்த லெவல்ஸ்லாம் உடச்சி மேலே போனால் தான் திரும்ப மேலே போகும். அப்படி இந்த லெவல்ஸ்லாம் உடச்சி மேலே போக முடியலன்னா திரும்ப மார்க்கெட் இங்கே போகிற மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் பை பண்ண வச்சுட்டு திரும்ப கீழே தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி இல்லை இந்த லெவல்ஸ் மேலே ஓப்பன் ஆகுது, 49,800 ஓப்பன் ஆகி 50,000லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக திரும்ப மேலே தான் போகும். ஏன்னா இந்த லெவல்ஸ் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்க வேண்டியது தான். 49,800 ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப வெயிட் பண்ணால் திரும்ப மேலே 50,100 50,200 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் மெயினாக சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 49,000 பார்த்திங்க 49,500 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. 500ங்கிறது 600 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 49,200 பார்த்தோம் அப்படின்னா கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டு. அதே மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 49,800 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50,200 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதேமாதிரி பையிங் லெவல்ஸ் பார்த்திங்க இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்குன்னா பையிங்கு, இல்லை இந்த லெவல்ஸை உடச்சிட்டு கீழே தான் இருக்குது மேலே போக முடியல அப்படின்னா செல்லிங்கு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா
பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் உடச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பிரேக் அவுட்டை உடச்சி தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. பிரேக் அவுட் உடச்சி க்ளோஸ் ஆனாவே திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் திரும்ப பையிங்க. அதே மாதிரி திரும்ப கீழே வரதுக்கு தான் சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு மேலே போகாத வரைக்கும் 49,800க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான வந்து ஒரு லெவல்ஸு. இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.